இன்னைக்கு புரட்டாசி அமாவாசை, இன்னைக்கு வடை பாயாசம்லாம் செய்யணும். நாளும் சனிக்கிழமை பெருமாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வடை பாயாசம்லாம் செய்திருந்தேன். அதனால் வெயிட் ஏறாம மெயின்டெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக காலையில சாப்பிட்டுக்க மாட்டேன். அப்படியே மதியம் லஞ்ச் மட்டும் பூஜை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே 1200 கலோரின்னு கணக்கு பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோன்னு வைங்களேன். அவ்வளோதான் சாப்பிடுவோம், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டோம். ஒரு வேளை சாப்பிட்டுட்டு காலையிலையும் சாப்பிடாம நைட்டும் சாப்பிடாம இருந்துட்டோம்னா வெயிட் வந்து ஏறாமல் மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி விசேஷ தினங்கள் வரும்பொழுது இப்படி தான் நான் வந்து சாப்பிட்டுப்பேன். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சேர்த்து பாயாசம், அப்புறம் சேமக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் எப்போதும் போல் அகத்திக்கீரை சாம்பார். பூஜை பண்ணுறதுக்காக பாயாசத்தில் வந்து தேங்காய் சேர்க்காமல் எடுத்து வச்சுட்டேன். நாள் பெருமாளுக்கு பூஜை பண்ண தேங்காய் இருந்தது. மறுபடியும் அதை வந்து சேர்த்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பூஜைக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறமா தேங்காயை வந்து சேர்த்துட்டேன். வடையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சி சாஸ்திரத்துக்கு படைக்கணுமே அப்படின்ட்டு கொஞ்சமாக செய்துக்கிட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.